தீராத மன உளைச்சல், நள்ளிரவில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு, தமிழ் சினிமாவுடைய அந்த மிக முக்கியமான நடிகைக்கு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம். தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. மிக பெரும் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையில ஒருத்தவங்க சரண்யா. இவங்க நம்ம கமலஹாசன் நடித்த நாயகன் திரைப்படத்துல நடிகையா அறிமுகமாயிருப்பாங்க. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு வெற்றி திரைப்படம். காலம் கடந்தும் கூட இன்னமும் மக்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புன்னு சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து சரண்யா மேலும் சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த நேரத்துல இயக்குனரும் தயாரிப்பாளருமான பொன்வண்ணனை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. சரண்யாவுக்கும் பொன்வண்ணனுக்கும் திருமணமான பிறகு இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அதன் பிறகு சரண்யா தனது குடும்பத்துக்காக தன்னுடைய சினிமா வாய்ப்புகளை அர்ப்பணிச்சுட்டு முழுவதுமா குடும்பத்துக்காகவே வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல சரண்யாவுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்த எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டாங்க. அதன் பிறகு தனது குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சாங்க. தன்னை மாதிரியே தன் குழந்தைங்களை சினிமாவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தன் 2 மகள்களையும் டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. டாக்டருக்கு படிக்க வச்ச பிறகு 2 பேருக்கும் இப்போ மாப்பிள்ளையை பார்த்து திருமணமும் பண்ணி வச்சிருக்காங்க சரண்யா. தன் மகள்கள் நல்லா வளர்ந்த பிறகு திரும்பவும் சரண்யா தமிழ் சினிமால ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. சரண்யா ஆரம்பத்துல நடிகை நடிக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. சரண்யா கம்பேக் கொடுக்கும்போது ஒரு அம்மா நடிகையா களமிறங்கினாங்க. அப்படி களமிறங்கி இப்ப இருக்கிற எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் ஒரு அம்மா கதாபாத்திரத்துல சரண்யா பின்னி பேடல் எடுத்திருப்பாங்க. இதற்காக நிறைய விருதுகளும் வாங்கினாங்க. அவங்க ஹீரோயினா நடித்தப்ப அவங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய அங்கீகாரமும் அந்த ஆதரவும் இப்போ மக்கள் மத்தியில பயங்கரமா கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா ஒரிஜினல் அம்மாவாவே இவங்க இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலயும் மலையாளத்திலையும் சில படங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நடிகர்களுக்கு அம்மாவாவும் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில படங்கள்ல வெள்ளி கதாபாத்திரங்களையும் சரண்யா பொன்வண்ணன் இப்போ கலக்கிக்கிட்டு இருக்காங்க. படங்கள் தாண்டி நிறைய வெப்சீரிஸ்லயும் இப்போ சரண்யா பொன்வண்ணன் படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி சினிமாவில் என்னதான் சரண்யாவும் பொன்வண்ணனும் நிறைய சாதிச்சிருந்தாலும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அவங்களுடைய பெண்களுக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியா அவங்களுக்கு போகல. அவங்க முதல் பெண்ணும் சரி, 2வது பொண்ணும் சரி, அவங்க 2வது பொண்ணுக்கு இப்போதான் 2 மாதத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த திருமண வாழ்க்கையில அவங்களுடைய பொண்ணுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் 2 மாதத்திலேயே அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இது எல்லாமே சரண்யாவுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. அவசரப்பட்டு தன் மகளுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை சரியில்லாதவனா ஆயிட்டான். அதனால என் பொண்ணோட வாழ்க்கையே இப்போ ஒன்றில்லாம போயிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன், இது எப்படி சரி பண்ண போறேன் அப்படின்னு சரண்யா பயங்கர மன உளைச்சலுக்குள்ள இருக்காங்க. அந்த தீராத மன உளைச்சல் அவங்களுக்கு நள்ளிரவு திடீர் மாரடைப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாரடைப்பினால நடிகை சரண்யாவுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் சோகம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்லையும் அதிர்ச்சியிலையும் உள்ளாக்கியிருக்கு.